வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு விஜய் ஆண்டனி, மிர்னாலினி, விடிவி கணேஷ், யோகி பாபு இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சு வெளில வந்திருக்க ரோமியோ படத்தை பற்றி பேச போகிறோம். ரோமியோ இது வந்து ஒரு காதல் படம். பட் இது வந்து ஒரு குடும்ப காதல் படம் மாதிரி தான் இந்த படம் இருந்தது. இந்த படம் எனக்கு பிடிச்சிருந்தது. காரணம், படத்தில் நிறைய பெண்ணியம் பேசியிருப்பாங்க. அது என்னெல்லாம் எங்கெல்லாம் எப்படிலாம் பேசியிருக்காங்கன்றதை ஃபர்தர் வீடியோவில் பார்க்கலாம். படத்தில் ஹீரோ என்ட்ரியை விட ஹீரோயின் என்ட்ரி வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். எதுக்கு ஹீரோயினுக்கு வந்து இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னா, அந்த ஓவரால் கதையே ஹீரோயினை வச்சு தான் நகர்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் கொடுத்துருக்காங்கன்றது லேட்டராக தான் எனக்கு புரிஞ்சது. பட் ஹீரோயின் வந்து ஒரு கண்டிஷன் போடுவாங்க. நான் மெட்ராஸில் தான் இருப்பேன், இந்த ஊர்லலாம் இருக்க முடியாது, இந்த கண்டிஷனுக்கு ஓகேனா என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படிம்பாங்க. அதே மாதிரி ஹீரோ வந்து அவங்க மேலே இருக்க லவ்வில் ஓகே பண்ணுறாரு. ஸோ ஃபேமிலியாக மெட்ராஸ்க்கு ஷிஃப்ட் ஆகிறாங்க ஹீரோவும் ஹீரோயினும். இங்கே வந்து பார்த்தா டோட்டலாக ஹீரோயின் வேறு மாதிரி இருக்காங்க. அதுவும் முதல்ல ஃபஸ்ட் நைட்டு அன்றைக்கி எப்படி வருவாங்கன்னா, ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி நைட் ட்ரெஸ் போட்டுட்டு, அதுவும் தாலி தெரிகிற மாதிரி கையில் பாட்டிலோட ஹீரோயின் என்ட்ரி வருவாங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோக்கே ஒரு மாதிரி நெஞ்சு அடைச்சிரும். அது ஹீரோவுக்கு மட்டும் இல்லை, இந்த சீனை பார்க்குற எல்லா சங்கிகளுக்கும் அந்த மாதிரி ஆகிடும். ஏன்னா தாலினா அப்படி இப்படின்னு சில உருட்டிக்கிட்டு இருக்காங்க சில சங்கீஸ்லாம். அவங்களுக்கு அதுவும் சரக்குலாம் அடிக்கக்கூடாது, பொண்ணுங்கன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு பக்குவப்படுத்துகிற அவங்களுக்குலாம் இந்த சீனை பார்க்கும்போது கண்டிப்பாக பொங்கி எழுவாங்க. பட் இதெல்லாம் தாலின்றது வெறும் ரோப்பு தான் அப்படின்றது, சரக்கடிக்கிறது யார் அடித்தாலும் போதை வரும் அப்படின்றதும் அந்த சீன் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. அதுவும் ஒரு பெக்கப் போட்டு தாலியை கழட்டி இப்படி வைக்கும்போது, ஏன் தாலியை கலட்டுறாங்க? எனக்கு அது விருப்பம் இல்லைடா, விருப்பம் இல்லாத ஒன்று வந்து நீ எனக்கு கொடுத்துருக்க, அது இருக்கிறதும் இல்லாததும் என்னோட உரிமை அப்படின்ற அந்த சீன் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. விஜய் ஆண்டனியை நமக்கு எதுக்கு பிடிக்கும்? அவர் பயங்கரமாக நடிப்பாரா, பயங்கரமாக டான்ஸ் ஆடுவாரா, பயங்கரமாக ஃபைட் பண்ணுவாரான்னு கேட்டால் இது எதுவுமே பண்ண மாட்டார் ஆக்சுவலி. ஏன்னா அவரே வந்து ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு எனக்கு நடிக்கலாம் தெரியாது அப்படின்றாரு. இருந்தாலும் நம்ம விஜய் ஆண்டனி எதுக்கு அக்செப்ட் பண்ணுறோன்னா, மனுஷன் பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணாப்புல நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு பயங்கரமான இன்ஸ்பிரேஷன். லைஃப்னா என்ன ரொம்ப ஈஸியாக சொல்லிக் கொடுக்குற ஒரு ஆள் ஆக்சுவலி யங்ஸ்டர்ஸ் மத்தியில் இப்போ செம்மையாக ஒரு பயங்கர மோட்டிவேட்டர் அவர். அப்போது அவரை நம்ம அப்படி தான் பார்க்குறோம் இல்லையா, நமக்கு அப்படி தான் பிடிக்குது. அவர் நடிப்புலையோ அவருடைய வேறு எந்த ஆங்கிள்லையும் அவரை பிடிக்கணும்னா ஒன்று அவருடைய மியூசிக், இல்லைன்னா அவருடைய யதார்த்தமான பேச்சு. ஸோ இதை தான் நம்ம எதிர்பார்த்து அந்த படத்துக்கு போகிறோம். ஸோ படத்துலையும் நிறைய கருத்து பேசியிருக்காப்புல, நிறைய மோட்டிவேட் பண்ணியிருக்காப்புல. படம் ஃபுல்லாக வந்து ஹீரோயினுக்கு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி நமக்கு மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாப்புல. அதாவது நம்ம எதை பார்க்க போகிறோமோ, விஜய் ஆண்டிகிட்ட நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அது இதில் இருக்கும். பட் எக்ஸப்ட் மியூசிக் மட்டும் இந்த படத்தில் பெருசாக ரெஜிஸ்டர் ஆகலை. இன்னும் கொஞ்சம் நல்லா மியூசிக் பண்ணியிருக்கலான்னு தோணுச்சு. பட் நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் படத்தில் இன்னொரு சீனில், அதாவது இண்டஸ்ட்ரியில் வந்து நிறையா அந்த மீட்டு இஷ்யூவு, அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கூப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி நிறையா பிரச்சனைகள் இருக்குது அந்த இண்டஸ்ட்ரியில். சினிமா எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே இருக்குது. அது சினிமா இண்டஸ்ட்ரியில் நிறைய இப்போ வெளியில் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதே மாதிரி இந்த படத்துலையும் அந்த சீன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஈவன் என் துறையில் எனக்கு பிரச்சனை இருக்குது, அது ஏன் நானே சொல்கிறேன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். சினிமா துறையில் பிரச்சனை இருக்குன்றது ஒரு சினிமா மூலியமாக நமக்கு தெரிகிறதுன்றது இட்ஸ் அ கிரேட் திங்கில். அதே மாதிரி இந்த படத்தில் அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை எடுத்து பேசியிருப்பாங்க. ஒரு ப்ரொடியூசர் வந்து ஹீரோயினை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு கூப்பிடும்போது ஹீரோ போயிட்டு செருப்பை கழட்டி அடிப்பாப்புல. அந்த சீன் நல்லாவே இருந்தது. படத்தில் ஹீரோயின் வந்து நான் ஏன்டா பொண்ணாக பிறந்தேனே தெரியல, பொண்ணாக இருக்கிறதுனால தான் எனக்கு இவ்வளோ நடக்குது அப்படின்னு ஃபீல் பண்ண வைப்பாங்க. ஆக்சுவலி நானே நிறைய பொண்ணுங்க இந்த மாதிரி புலம்புறதை கேள்விப்பட்டிருக்கேன். நான் ஏன் பொண்ணாக பிறந்தேனே தெரியல, பையனாக பிறந்தா செம்ம ஜாலியாக இருந்திருப்பேன் அப்படின்னு. ஒரு பொண்ணு நான் ஏன்டா பொண்ணாக பிறந்தேன்னு ஃபீல் பண்ணுற வரைக்கும் இந்த சமுதாயம் உருப்படாது. ஏன்னா நம்ம அப்படி தான் வச்சுருக்கோம். இப்போ ஒரு பையனை வச்சுக்கோங்களேன், அவனுக்கு பிரச்சனை வந்து அவன் வாழ்வாதாரத்தில் இருக்கும், அவன் பெரிய ஆள் ஆகிறதும் பெரிய ஆள் ஆகாததுலையும் இருக்கும். ஆனால் ஒரு பொண்ணுனா ஃபஸ்ட்டு அவங்க பொண்ணாக ஓவர் கம் பண்ணி வரணும், அதுக்கப்புறம் அவங்க பிரச்சனையை பார்க்கணும். ஸோ ஒரு பொண்ணு ஏன்டா அப்படி ஃபீல் பண்ணுறான்றதுக்கு மிகப்பெரிய காரணம் சமுதாயம் தான், நம்ம தான். ஒரு பொண்ணை நம்ம அக்கா தங்கச்சிகளை நான் ஏன்டா பொண்ணாக பிறந்தேன்னு ஃபீல் பண்ண வைக்காமல் நம்ம வளர்த்துட்டோம்னாவே இந்த சொசைட்டி மாறிடும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் படத்தில் இன்டர்வல் பிளாக் கொஞ்சம் நல்லாவே இருந்தது. பட் எனக்கு என்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட்னா, படத்தில் விடிவி கணேஷ் இருக்கார், யோகி பாபு இருப்பாங்க. இவ்வளோ பெரிய காமெடி ஜாம்பான் இருக்கும்போது அங்கே காமெடி சீக்வன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி இருக்கும். அவங்க ஏதோ ஒரு சாதாரண ஒரு கேரக்டர் வந்துட்டு போகிற மாதிரியான ஒன்று இருக்கும். இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு காமெடியாக ஏதாவது எழுதியிருக்கலாமோ அப்படின்னு தோணிட்டு இருந்தது. கொஞ்சம் காமெடி படத்தில் பத்தலை. அண்ட் படத்தில் விஜய் சேதுபதி ஒரு டைலாக் சொல்லுவார்,
ஒரு பொண்ணை அடித்தா அவன் ஆம்பளை ஆயிடுவானா அப்படின்னு கேட்பாப்புல. என்ன சென்சிட்டிவான வெறும் இந்த பொண்ணுங்களை பற்றி அவங்களுடைய பிரச்சனைகளை பயங்கரமாக பேசக்கூடிய படமாக அது இருக்குது. ரொம்ப யதார்த்தமாக இடையில அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. பொண்ணை பற்றி பேசணும் அப்படின்ற கண்டென்ட்டே இது கிடையாது. இது டோட்டலாக வந்து லவ் ட்ராக்கு. பட் நிறைய இடங்கள்ல பொண்ணுடைய பேசிக் நீட் இருக்கும்ல, அவங்களுடைய பேசிக் ரைட்ஸ் இருக்கும் இல்லையா, அதை பேசுகிற விஜய் ஆண்டனி அவர்களுக்கு செம டைலாக் ரொம்பவே நல்லா இருந்தது. நிறைய இடங்களில் பெண்ணையும் பேசிக்கிட்டே வருவாங்க, இதுவுமே நல்லா இருந்தது. அண்ட் படத்தில் வந்து ஒரு அண்ணன் தங்கச்சி ஃபீலிங்ஸ் இருக்கும். அந்த 2 ஃபீலிங்ஸையும் வந்து ரெஸ்டாரண்ட்டில் காமிச்சிருப்பாங்க. ரொம்ப சின்ன வயசில் மிஸ் பண்ண அவங்க தங்கச்சியை வந்து ஹீரோயின் வந்து மீட் எடுத்து அவங்க முன்னாடி கொண்டுட்டு வருவாங்க. அந்த சீனில் வந்து ஃபீல் ஆச்சு. இன்னும் அங்கே ஏதோ ஒரு சீக்வன்ஸ் மிஸ் ஆன மாதிரி இருந்தது. அந்த தங்கச்சி வந்து நடிக்கவே இல்லாத மாதிரி இருந்தது. இன்னும் வந்து அதாவது படம் ஃபுல்லாக வந்து என் தங்கச்சி மிஸ் பண்ணிட்டு போயிட்டேன், என் தங்கச்சியை மிஸ் பண்ணிட்டேன், என் தங்கச்சி போயிடுச்சு அப்படின்னு நிறைய இடங்களில் வந்து திரைக்கதையிலே அங்கங்கே வரும். பட் தங்கச்சி கண் முன்னாடி வந்துடும். அவங்களுக்கான அந்த சீக்வன்ஸ் வந்து வேறு ஒரு மாதிரி க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப கனெக்ட் ஆகாத மாதிரி இருந்தது. லைக் பிரிஞ்சு போன தங்கச்சியை பார்க்கும்போது அழுகும். சிவகாசியில் விஜய் மீட் பண்ணும்போது நம்மளாம் அழுதோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ரொம்ப கடத்துலையும் தோணுது. அதுக்கு என்ன காரணம்னு தெரில, அது எடுத்த விதமா இல்லை எப்படின்னு தெரில, ஸ்க்ரீன் பிளேயான்னு தெரில. பட் அது இன்னுமே வந்து இன்டெப்த்தாக கனெக்ட் ஆகலையோ அப்படின்ற மாதிரி இருந்தது அந்த சீனு. அண்ட் படம் வந்து ரொம்ப கேஷுவலாக ஸ்டார்ட் ஆகிட்டு ரொம்ப பீக்கில் போய் சூப்பராக முடிச்சிருப்பாங்க. லைக் நிறைய ஏற்றங்கள் இறக்கங்கள்லாம்னாலும் கூட எங்கே நம்ம ஆரம்பிக்கிறோன்னு இருக்குல்ல, ரொம்ப பேசிக்காக ஆரம்பிச்சுட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக விறுவிறுப்பை ஏற்றி கிளைமேக்ஸில் ஒரு இடத்துல போய் முடிச்சிருப்பாங்க. பட் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி படம் பயங்கரமாக இருக்குது, செம்ம சூப்பராக இருக்குது அப்படிலாம் இல்லை. படம் ஓரளவு பார்க்கக்கூடிய நல்ல படம் தான். ஓவரால் இந்த படம் பார்க்கக்கூடிய படம் தான். படத்தில் காமெடி சீக்வன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓவராலாகவே இந்த படம் பார்க்கக்கூடிய படமாக தான் இருக்கும். விஜய் ஆண்டனிக்காக இந்த படம் கண்டிப்பாக பார்க்கலாம். ரோமியோன்றதுனால பயங்கரமாக லவ் அப்படி இப்படிலாம் இருக்காது. இது ஆக்சுவலி ஒரு ஷாருக்கான் படம் இருக்கும், அந்த படம் தான் ஆல்மோஸ்ட் வருது. பட் இந்த படமும் பார்க்கக்கூடிய படம் தான். எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஏன் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மிக்க நன்றி. பாய்.